Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. சபாநாயகருடைய செயல்பாடை எப்படி பாக்குறீங்க சார்? உங்களுடைய சட்டமன்ற அனுபவத்துல அப்பாவை எப்படி சார் சபையை நடத்துறாரு? சபாநாயகர் எப்படி செயல்பட வேண்டும் என்பது பேரவையினுடைய விதியிலே பொதுவாக நடுநிலையோடு ஒரு துலாக்கோல் போல எப்பக்கமும் சாராமல் இருந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் பேரவையினுடைய விதி மரபு. பல சபாநாயகர்கள் அப்படிதான் இருந்திருக்காங்க. நம்ம 1-2 பேர் விதிவிலக்காக நம்ம பார்க்கலாம். அது விதிவிலக்கினுடைய ஒரு அம்சமாக மரியாதைக்குரிய அப்பா ஓகே. அன்றைக்கு துணை சபாநாயகர் விருதுநகர் பே. சீனிவாசன் அவர்கிட்ட அந்த பேரவைத் தலைவர் இருந்த அந்த பெல்லு இது எல்லாமே கொண்டு போய் அவர் டேபிளில் வச்சு நீங்க நடத்துங்க. ஒரு கட்டத்தில் மதியங்கள் நிறுத்தி பேரவை நடவடிக்கை அடுத்து கூடும் நேரம் குறிப்பிடப்படாமல் ஒத்தி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இறங்கிறார். ஓகே. அப்பதான் திரு எம்ஜிஆர் மீதும் பேரவைத் தலைவராக இருந்த மதியழகன் மீதும் மாடத்திலிருந்து செருப்புகள் வீசப்பட்டது. எம்ஜிஆர் மீது செருப்பு வீசப்பட்டது. அதுக்கு பெரிய தலைப்புச் செய்தி எல்லா பத்திரிகைகளும். ஓகே. இப்படி பல சம்பவங்கள். அவருடைய நீட்சியா 1989 மார்ச் 25ஆம் தேதி அது ஒரு கருப்பு தினம் அப்படின்னு பதிவு செஞ்சாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில். அன்னைக்குதான் அந்த ஜெயலலிதா அவர்களுக்கு எதிரான அந்த நடவடிக்கை என்பது ஒரு மிகப்பெரிய. என்ன சார் நடந்துச்சு அன்னைக்கு? இல்ல என்னன்னா, உடனே இவங்க நியாயம் வேணும்னு யார்கிட்ட நியாயம் கேட்குற, சோபன் பாபுட்ட போய் கேளு, ஜெய்சங்கர்கிட்ட போய் கேளுங்கிறார் ஹவுஸில். இவர் ஆவேசமாக பேசுகிறத பார்த்துட்டு ஒரு ஆளாக வந்து இந்த அம்மாவை தாக்க வர்றான். முதல்ல டிசி பழனிசாமி திருவொற்றியூர் தொகுதி எம்எல்ஏ டேபிளில் ஏறி நின்று சோல்டரில் உதச்சான் ஜெயலலிதா. அப்படி போய் பின்னாடி போய் உதறாங்க. அடுத்த 2 செகண்டில் பக்கத்தில் இருந்த வீரபாண்டி ஆரம்பம் அவர் பலாரம் அரைஞ்சு முடிய பிடிச்சி இழுக்கிறார். இந்த அம்மா அப்படி சைடில் ஒதுங்குறாங்க. இன்னொரு கூடுதல் தகவல், இது வரைக்கும் நான் பொது வெளிகளில் பதிவு பண்ணாத ஒரு தகவல். திரும்ப 6 மணிக்கு வர்றார் சிஎம். வந்து பேரவைத் தலைவர் அறையில் உட்காந்து இந்த செய்தித்துறை படம் எடுத்தாங்கல்ல, அந்த படம் ஃபிலிம் ரோல் எல்லாம் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ரோல் தானே, எல்லாத்தையும் எடுத்துட்டு அவருடைய தனி உதவியாளர் இருந்தார்ல சண்முகநாதன், அவர்கிட்ட கொடுத்து அது எல்லாமே கலைஞர் வீட்டில் இன்னும் கூட பாதுகாப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. எதுவுமே பதிவேட்டில் இல்லை. பேரவைத் தலைவர் அப்பா அவர்களை பொறுத்த அளவில் அவருக்கு ஒரு அமைச்சர் பொறுப்பு கொடுத்திருந்தா இன்னைக்கு பெரிய அளவில் ஷைன் பண்ணியிருப்பார். ஆனால் பேரவைத் தலைவராக கொடுத்தாலும் அவர் தன்னுடைய வரம்பையும் அதிகாரத்தையும் மீறி ஒரு அமைச்சர் போலவே அவர் செயல்படுகிறாருங்கிறது தான் பொதுவெளி குற்றச்சாட்டு. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு துரைக்கருணா அவர்கள். வணக்கம் துரைக்கருணா. வணக்கம் சகோதரா. நீங்க ஒரு சட்டமன்றத்தை ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக நீங்க கவர் பண்ணிட்டு இருக்கீங்க. பிரிண்ட் மீடியா மட்டும் இல்ல, ஆல் இண்டியா ரேடியோவுக்கும் நீங்க வந்து சட்டசபை பற்றின செய்திகளை கொடுத்துருக்கீங்க. அதை நான்லாம் கேட்டிருக்கேன் சார். குறிப்பாக நீங்க வந்து பிரிண்ட் மீடியா மட்டும் இல்ல, ஆல் இண்டியா ரேடியோவுக்கும் கவர் பண்றீங்கிற விஷயம் பலருக்கும் தெரியாம இருக்கலாம். ஸோ அதனாலதான் இதை வந்து மறுபடியும் அழுத்தி இதை பத்தி சொல்றேன். உங்களுடைய சட்டமன்ற அனுபவம் என்பது ரொம்ப ஒரு பெரியது சார். இப்போது சட்டமன்ற கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாருமே சபாநாயகர் மீது ஒரு விமர்சன பார்வையை வைக்கிறாங்க. சபாநாயகர் என்பவர் ஆளும் கட்சி எதிர்கட்சி 2 பேருக்குமே பொதுவானவர். அவர் தான் சபையை நடத்தக்கூடியவர். ஆனா இப்போது இருக்கக்கூடிய சபாநாயகர் மாண்புமிகு அப்பா அவர்கள் ஒரு ஆளுங்கட்சி ரோலை வந்து பிளே பண்றாரு. உறுப்பினர்கள் கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னா அந்த கேள்விக்கான பதிலை அமைச்சர்கள் சொல்வதற்கு முன்னாடி சபாநாயகரே குறுக்கிட்டு பதில் சொல்றாரு. ஒரு ஆளுங்கட்சி நபர் போல சபாநாயகர் செயல்படுறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இந்த பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்பாக சபாநாயகர் வந்து பதவி விலக தீர்மானம் எல்லாம் அதிமுக கொண்டு வந்தாங்க. அது வந்து தோற்று போயிட்டது. மெஜாரிட்டி அவங்களுக்கு அந்த காரணமாக தோற்று போயிட்டது. சபாநாயகருடைய செயல்பாடை எப்படி பாக்குறீங்க சார்? உங்களுடைய சட்டமன்ற அனுபவத்துல அப்பாவை எப்படி சார் சபையை நடத்துறாரு? 1980ஆம் ஆண்டு முதல் கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளாக தமிழக சட்டப்பேரவையினுடைய நடவடிக்கைகளை நான் கவனிச்சுட்டு வரேன். நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி ஒரு 90கள்லேருந்து ஒரு 30-36 ஆண்டுகளாக அகில இந்திய வானொலியிலும் சென்னை தொலைக்காட்சியிலும் தமிழக சட்டப்பேரவை நடவடிக்கை பற்றிய விமர்சனங்களையும் எழுதிட்டு வர்றேன். நான் பார்த்த வகையில் மரியாதைக்குரிய மறைந்த நம்ம முனுஆதி ராசாராம், அதனுடைய நீட்சியாக தொடர்ந்து பேரவையில் இருந்த தமிழ் குடிமகன், நம்ம சேடப்பட்டி முத்தையா, தனபால், எல்லா சபாநாயகருமே பார்த்துருக்கேன். சபாநாயகர் எப்படி செயல்பட வேண்டும் என்பது பேரவையினுடைய விதியிலே இருக்கிறது. பொதுவாக நடுநிலையோடு ஒரு துலாக்கோல் போல எப்பக்கமும் சாராமல் இருந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் பேரவையினுடைய விதி மரபு. பல சபாநாயகர்கள் அப்படிதான் இருந்திருக்காங்க. நம்ம 1-2 பேர் விதிவிலக்காக நம்ம பார்க்கலாம். அது விதிவிலக்கினுடைய ஒரு அம்சமாக மரியாதைக்குரிய திரு அப்பா அவர்களை. ஓகே. அதாவது பேரவையில் தற்காலிக தலைவர், பேரவைத் தலைவர் இருப்பார். ஒரு தற்காலிக மூத்த உறுப்பினர் இருந்து
பேரவைத் தலைவருடைய தேர்தல் நடக்கும். பேரவைத் தலைவராக தேர்தல் முடிந்த உடனே அந்த பேரவையினுடைய தற்காலிக தலைவரும் எதிர்க்கட்சி தலைவரும் இருவரும் இணைந்து புதிய பேரவைத் தலைவரை அழைச்சிட்டு வந்து தான் அந்த இருக்கையில உட்கார வைப்பாங்க. அந்த பேரவையினுடைய எதிர்க்கட்சி தலைவருக்கு அந்த அளவுக்கு முன்னுரிமை. ஏன்னா தேர்ந்தெடுக்கப்படும் சபாநாயகர் ஆட்சி கட்சியை சேர்ந்தவர், ஆளுங்கட்சியை சேர்ந்தவர். எனவே இவர் நடுநிலையோடு இருக்க வேண்டும் என்பதுதான் எதிர்க்கட்சி தலைவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அமர வைக்கிறார்கள். அப்படி அமருகிறவர் இரு தரப்பினருக்கும் சரியான வாய்ப்புகளை வழங்க வேண்டும், எங்கும் பாரபட்சம் காட்டக்கூடாது அப்படிங்கிறது தான் இதுவரையிலுமான நடைமுறைகளாகவே இருந்து வந்திருக்கிறது. பல சந்தர்ப்பங்களில் ஆளுங்கட்சியினர் மீதே கடுமையாக பேரவைத் தலைவர்கள் எச்சரிக்கை விடுத்த காலமெல்லாம் இருக்குது. மரியாதைக்குரிய ராசாராம் அவர்களும் சரி, மரியாதைக்குரிய மறைந்த பிடிஆர் பழனிவேல் ராஜன் அவர்களும் சரி, மிக நேர்மையாக சரியான வழியில் சபையை கொண்டு சென்றார். அதில் திரு பழனிவேல் ராஜன் அவர்களை நான் பார்த்து வியந்த ஒரு சபாநாயகராக பார்க்கலாம். 9:30 மணிக்கு கேள்வி நேரம் தொடங்கிருச்சுன்னா கரெக்டாக 10:30க்கு மணி அடித்து 1-2 கேள்விகள் இருந்தாலும் நாளை எடுத்துக்கொள்ளப்படும்ன்றார். அந்த மூல கேள்விக்கு தொடர்பற்ற எந்த துணை கேள்வியும் அனுமதிக்க மாட்டார். சப்ஜெக்டோட இருக்கணும் துணை கேள்வி. ஆமாம், துணை கேள்விகள் அது தொடர்பாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவார். அதே மாதிரி அமைச்சர்களே தொடர்பற்ற விஷயங்களை பதில்னா மணி அடிச்சு போதும், அவங்க கேட்டதுக்கு மட்டும் பதில் சொன்னால் போதும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ணுவார். பகல் 1:30க்கு பேரவை முடிவடையும் அப்படின்னா 1:30 மணிக்கு எந்த விவாதம் இருந்தாலும் மணி அடித்து மற்ற விவாதங்கள் நாளை எடுத்துக்கொள்ளப்படும்னு முடிச்சுவார். அவ்வளோ 2 பக்கம் பஞ்சுவாலிட்டி. ஆமாம், சரியான முறையான அளவில் பேரவையை கொண்டு செல்வதில் அவர் தான் இருக்குது. இதில் நான் ஒரு உதாரணம் சொல்லணும். சட்ட அமைச்சராக மறைந்த திரு ஆலடி அருணா இருந்தார். அப்போ ஒரு கேள்வி வருது, சிறையிலே இருக்கிற செல்வி ஜெயலலிதாவுக்கு என்னென்ன வசதிகள் செய்து கொடுக்கப்படுகிறதுன்னு ஒரு கேள்வி வருது. 96 சொல்றீங்க? ஆமாம், 96 2001. ஆமாம் ஆமாம், அந்த காலகட்டத்தில் தான் அவர் இருக்கிறார். அப்போ சட்ட அமைச்சர் ஆலடி அருணா சொல்கிறார், எந்த விதமான என்ன பெட்ஷீட்டு புதுசாக என்னென்னலாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுவரை இதை தாண்டி கூடுதல் வசதிகள் அவருடைய போயஸ் தோட்டம் வீட்டில் இருக்கலாம், அது எங்களுக்கெல்லாம் தெரியாது, பேரவைத் தலைவர் போன்றவர்களுக்கு தெரிஞ்சிருக்கலான்னு உடனே ஆத்திரத்தின் உச்சியில் போட்டார். மணி அடிச்சு ஷட்டப் அப்படின்னு ஒரு உரத்த குரல், என்ன பேசுகிறீங்க அப்படின்னு ஆடிட்டார் ஆல்ரெடி. மன்னிச்சிருங்க நான் தவறுதலாக சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். நீங்கள் ஒரு துறை கேள்வி வருது, அந்த கேள்விக்கு பதில் நீண்ட நேரம் எடுத்துக்கிட்டாங்கன்னா இது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அமைச்சரை உட்கார வச்சுருவார். ஓகே, அந்தளவுக்கு அவருடைய இது இருக்குது. மரியாதைக்குரிய ராசாராம் அவர்கள் சபாநாயகர் இருக்கும்போது அப்படி தான் எதிர்கட்சிகளுக்கு கூடுதல் வாய்ப்பு கொடுப்பார். விஷயங்களை அமைச்சர்களிடம் அந்த பதிலை வாங்கி கொடுப்பார். இதுக்கு பதில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டு அதுக்கு பதில் சொல்லுவார். அப்போ ஒரு சம்பவம், அப்போ பிடிபிடி அமைச்சராக இருந்தவர் குழந்தைவேல், அவர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். தேனி மாவட்டம், இன்றைய தேனி மாவட்டம், முந்தைய மதுரை மாவட்டம், ஒருங்கிணைந்த மதுரை மாவட்டத்தில் அந்த முத்துத்தேவன்பட்டின்னு ஒரு கிராமம், அங்கே ஒரு 100 ஏக்கர் பண்ணை நிலம் இருக்கிறது. அது திரு கருணாநிதிக்கு சொந்தமானது, அவருடைய குடும்பத்துக்கு சொந்தமானதுன்னு பேரவையிலே குற்றச்சாட்டு சொல்கிறார். ஓகே, கருணாநிதி எந்திரிச்சு சவால் விடுறார், அது என்னுடையது அப்படின்னு நிரூபித்தா நான் அரசியல் இருந்தே விலக தயார். அமைச்சர் தயாரார். குழந்தைவேலு சவாலை ஏற்றுக்கிட்டு ஒரு போர்ஜரியாக ஒரு இதை ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்றாரு. ராஜாராம் அதை விசாரித்து பார்த்துட்டு இது போலியானது, அமைச்சர் சொன்னது தவறான தகவல் அப்படின்னு சபையிலேயே சொல்லி பதிவு பண்ணுறாரு. இப்போ கலைஞர் எந்திரிச்சு குறைந்தபட்சம் அதுக்கு வருத்தம் தெரிவித்தா போதும், அவர் அரசியலில் இருந்தால் விளைய வேண்டாம் அப்படின்னு குழந்தைவேலு வருத்தம் தெரிவித்தார். அப்படி ஒரு ஆரோக்கியமான விவாதங்கள் கடந்த காலங்களில் இருந்திருக்கிறது. இப்போ ஆரோக்கியமாக இப்போ நம்ம பேரவைத் தலைவருக்கு வந்துடுவோம். அதாவது பல காலகட்டங்களில் பல்வேறு வித சம்பவங்கள் பேரவையில் நடந்திருக்கு. உதாரணத்துக்கு 1972 2 சபாநாயகர், KA மதியழகன் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட சபாநாயகர். அவர் அப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டு திரு எம்ஜிஆர் உட்பட ஒரு 5-6 MLAக்கள் அங்கே இருக்கிறாங்க. இடதுசாரிகள் CPI CPM போன்ற கட்சிகள் இந்த நிலையில் இருக்குது. அவங்க அரசு மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்று கொடுக்குறாங்க. ஆனால் இந்த பேரவைத் தலைவர் மீதே ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஆட்சி கட்சி கொண்டு வருகிறது. திமுக கொண்டு மதியழகன் மதியழகன் மேல. அப்போ
மதியழகன் என்ன சொல்றாருன்னா, முதலாவதாக இந்த அரசுக்கு எதிரான தீர்மானத்தை தான் நான் எடுத்துக்க போறேன், நம்பிக்கையில்லா தீர்மானத்தை தான் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரு தங்கமணி, அப்போ கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்த தங்கமணி, திரு எம்ஜிஆர் போன்றவர்களை பேச சொல்றாங்க. இந்த பக்கம் வீரபாண்டி ஆறுமுகம் உள்ளிட்ட திமுக உறுப்பினர்கள் இந்த பேரவையை நடத்தவே தகுதி இல்லை, அதனால் அவருக்கு எதிர்ப்பாக நாங்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் இருக்கோம், அதை தான் விவாதத்துக்கு இப்போ எடுத்துக்கணும் அப்படின்னு இவங்க திமுக தரப்பு எழுந்திரிச்சு குரல் எழுப்புறாங்க. இப்படி இல்லை பேரவைத் தலைவர் முடிவு தான் இறுதியானது, உங்கள் மேலான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு காரசாரமான ஒரு கூச்சல் குழப்பமான இல்லை. உடனே பேரவைத் தலைவர் பக்கத்திலேயே ஒரு இருக்கையை போட்டு அன்றைக்கு துணை சபாநாயகர் விருதுநகர் பே. சீனிவாசன் காமராஜரை எதிர்த்து வெற்றி பெற்றார்ல, காமராஜரை தோற்கடிச்ச அதே பே. சீனிவாசனை ஒரு இருக்கையை போட்டு அவர்கிட்ட அந்த பேரவைத் தலைவர் இருந்த அந்த பெல்லு இது எல்லாமே கொண்டு போய் அவர் டேபிளில் வச்சு நீங்க நடத்துங்கிற. ஓகே, அவரு பேரவைத் தலைவருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் பேசுங்கள்னு அவங்க பேச விடுறாங்க. ஓகே, பேரவைத் தலைவர் அரசு மீதான நம்பிக்கையில பேசுவார். ஒரு பெரிய பிரச்சனை ஆகிட்டு ஒரு கட்டத்தில் மதியழகன் எழுதிட்டு பேரவை நடவடிக்கை அடுத்து கூடும் நேரம் குறிப்பிடப்படாமல் ஒத்தி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இறங்கிறார். ஓகே, அப்பதான் திரு எம்ஜிஆர் மீதும் பேரவைத் தலைவராக இருந்த மதியழகன் மீதும் மாடத்திலிருந்து செருப்புகள் வீசப்பட்டது. எம்ஜிஆர் மீது செருப்பு வீசப்பட்டது. அதுக்கு பெரிய தலைப்புச் செய்தி எல்லா பத்திரிகைகளும். ஓகே, அவர் மேல விழல, அவர் நடந்து போறாரு, நேரா பேரவைத் தலைவர் இறங்குறாரு, எம்ஜிஆர் வெளியில வராரு, இங்க செருப்புகள் வீசப்படுது மாடத்துல இருந்து. வெளியில வந்தோடனே திரு எம்ஜிஆர் சொன்னார், இந்த சட்டசபை செத்து விட்டது, இனி மீண்டும் இந்த அவைக்கு நான் முதலமைச்சராக வருவேனாரு. 77 முதலமைச்சராக வந்துட்டார். ஓகே, இப்படி ஒரு பெரிய வரலாற்று சம்பவங்கள் அதுல நிறைய நடந்திருக்கு. பல சபதங்கள் சட்டமன்றத்தில் நிறைய 88 89 காலகட்டத்தில் அங்க ஒரு பெரிய கலாட்டம் நடந்தது. ஜே அணி ஜா அணி இருந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ இதே மாதிரியான நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் இதெல்லாம் பி.எச். பாண்டியன் அப்போ சபாநாயகர், அவரு இப்போ ஜானகி அணி சார்பான நிலையில இருந்ததுனால இந்த பக்கம் ஜெயலலிதா அணி சார்பில் இருந்தவங்களுக்குல ஒரு பெரிய பிரச்சனை உருவாகி கலாட்டா அடிதடி வரைக்கும் வந்துடுச்சு. மைக்கெல்லாம் உடைச்சு ஒரு பெரிய அளவில் கலவரமே நிகழ்ந்தது. 91 96 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா செல்வி ஜெயலலிதா ஆட்சிக்கு எதிராக உள்ளிருப்பு போராட்டத்தை காங்கிரஸ் கட்சி நடத்தி எதிர்கட்சி தலைவராக நடந்தது. இப்படி பல சம்பவங்கள் அவருடைய நீட்சியாக அந்த 89 நடந்த செல்வி ஜெயலலிதா 1989 மார்ச் 25 அது ஒரு கருப்பு தினம் அப்படின்னு பதிவு செஞ்சாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார். அன்னைக்குதான் அந்த செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு எதிரான அந்த நடவடிக்கை என்பதும் ஒரு மிகப்பெரிய என்ன சார் நடந்துச்சு அன்னைக்கு. இல்லை என்னன்னா, அன்னைக்கு அவை கூடின உடனே நம்ம காங்கிரஸ் சார்பில் குமரி அனந்தன் எழுந்து இன்றைய பிரதான எதிர்க்கட்சி தலைவர் செல்வி ஜெயலலிதா அவருடைய நண்பரான சசிகலா நடராஜன் வீடு நம்பர் 33 பீமண்ண கார்டன் ஸ்ட்ரீட், பீமண்ண கார்டன் தெரு, அங்கே ஆழ்வார்பேட்டை, அங்கே அந்த வீட்டுக்குள்ள காவல்துறை அத்துமீறி நுழைந்து அதிகாலை நேரத்தில் பல தஸ்தாவேஜுகள்லாம் எடுத்திருக்கிறதாக புகார் இருக்கு. எனவே இது தொடர்பாக பேரவையை ஒத்தி வச்சு இன்னைக்கு இந்த தீர்மானம் மீது விவாதிக்கணுங்கிற குமரி அனந்தன் கேட்கிறார் காங்கிரஸ். ஆமா, அப்போ அவைத்தலைவராக இருந்தவர் தமிழ் குடிமகன். ஓகே, அவர் சொல்றாரு, பட்ஜெட் தாக்கலின் போது அவை மரபுப்படியும் விதிப்படியும் எந்த விவாதம் எதுவும் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. இன்றைக்கு சனிக்கிழமை இது தொடர்பாக பட்ஜெட்டை தாக்கல் செய்யட்டும். முதலமைச்சர் தான் நிதியமைச்சர் பொறுப்பையும் கலைஞர் கருணாநிதி வச்சிருந்தார். தாக்கல் செய்த உடனே திங்கட்கிழமை இது தொடர்பாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறார். உடனே செல்வி ஜெயலலிதா எழுந்து திரு குமரேனந்தன் என்ன சொன்னாரோ அதே கருத்தை சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் வேகமாக இந்த செயல் என்பது ஒரு கிரிமினல் நடவடிக்கை. இந்த செயல் வீட்டில் நடராஜன் வீட்டில் அத்துமீறி நுழைந்து அந்த பத்திரிகைகளை எடுத்தது என்பது ஒரு அத்துமீறிய செயல், இது விதிமுறைக்கு மாறானது, இது ஒரு கிரிமினல் நடவடிக்கை அப்படின்னு சொல்றாரு. நடராஜன் வீட்டுல இருந்து ஜெயலலிதாவுடைய ராஜினாமா கடிதத்தை சீஸ் பண்றாங்க. அது வெளியில வந்ததுக்கு பிறகுதான் அது ராஜினாமா கடிதம் நமக்கு தெரியுது. அது அங்க சட்டமன்றத்தில் ஜெயலலிதா சொல்லல, குறிப்பிடல. ஓகே, அப்போ இவங்க இந்த கிரிமினல் செயலை காவல்துறை தான் செய்திருக்கு. காவல்துறைக்கு பொறுப்பு வைத்திருக்கிற மாண்புமிகு முதலமைச்சருக்கு இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்யவே தார்மீக உரிமை இல்லை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கடுமையான குரல் எழுப்புறாங்க. அப்பவே திமுக தரப்புல இருந்து கடும் ஆட்சேப குரல் எழுப்புது. இந்த தரப்புல இருந்து படிக்காதே பட்ஜெட்டை படிக்காதேன்னு ஒரு 28 எம்எல்ஏ ஜெயலலிதாவுக்கு பின்னாடி இருந்த எம்எல்ஏக்கள் குரல் எழுப்புறாங்க. ஒரு 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 சூடான விவாதம் நிலை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கிறது. அன்றைக்கு முதலமைச்சர் என்ன பண்ணாங்கன்னா, அப்போ இந்த 3 அடி இடைவெளி தான் இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 அடி ஒரு பிளே கிரவுண்ட் மாதிரி எதிர்கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் 3 அடி ஒரே டேபிள் தான் இருக்கும். அதுல நடுவுல ஒரு சென்டரா ஒரு மைக் இருக்கும், 2 மைக் இருக்கும். இப்படி எதிர்கட்சி தலைவரை பார்த்து ஒன்று இருக்கும், இந்த பக்கம்
சிஎம்ஓ பார்த்து இருக்கும், நல்ல ஒரே ஸ்டாண்டில் இருக்கும். அது எந்த நேரமுமே சபை தொடங்கி சபை முடிகிற வரைக்கும் ஆனில் இருக்கும். மற்றவங்களுக்கெல்லாம் பேரவைத் தலைவர் அனுமதி கொடுத்தா தான் அங்கே ஆன் பண்ணுவாங்க, ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஓகே, இவங்களது எப்பவுமே இருக்கும். உடனே முதலமைச்சர் கலைஞர் என்ன பண்ணாருன்னா, அந்த மைக்கை முடிச்சு டேன் பண்ணிட்டு ஒரு அனாவசியமான ஒரு வார்த்தையை சொல்லி, ஏண்டி ரகலை பண்ண வந்தையான்னு ஒரு 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 தகாத வார்த்தை. அது அந்த வார்த்தையை அந்த அம்மாவே சொன்னாங்க மீடியாவில். ஓகே, ஓகே. ஒரு அந்த வார்த்தையை சொன்ன உடனே இவங்க இன்னும் சூடாகி நீதி வேணும் நியாயம் வேணும்னு உடனே. ஆனா மைக் ஆன்ல இருந்திருக்கு. ஆன்ல இருக்கு, அதனாலதான் பிடிச்சி டேன் பண்றாரு. இதுக்கா பிடிச்சி இந்த பக்கம் டேன் பண்ணிட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் கேட்கிறார். உடனே இவங்க நியாயம் வேணும்னு யார்கிட்ட நியாயம் கேட்குற, சோபன் பாபுட்ட போய் கேளு, ஜெய்சங்கர்கிட்ட போய் கேளுங்கிறார் ஹவுஸில். இவர் ஆவேசமாக பேசுகிறத பார்த்துட்டு ஒரு ஒரு ஆளாக வந்து இந்த அம்மாவை தாக்க வர்றான். முதல்ல டிசி பழனிசாமி திருவொற்றியூர் தொகுதி எம்எல்ஏ. ஓகே சார் டேபிளில் ஏறி நின்று சோல்டரில் உதச்சான் ஜெயலலிதாவை. அப்படி போய் பின்னாடி போய் இவங்க உளறாங்க. அடுத்த 2 செகண்டில் பக்கத்தில் இருந்த வீரபாண்டி ஆறுமுகம் அவர் பலாரம் அரைஞ்சி முடிய பிடிச்சி இழுக்கிறார். இந்த அம்மா இப்படி சைடில் ஒதுங்குறாங்க. கோவை கண்ணப்பண்ணு மதிமுகவில் எல்லாம் போயிருந்தார், காரோட்டி கண்ணப்பன், அவரும் அட்டாக் பண்ணுறார். அங்கேருந்து புத்தக கட்டுகள்லாம் வீசுகிறாங்க. இந்த பக்கம் இருந்து புத்தக கட்டுகளை தூக்கி அந்த பக்கம் வீசுகிறாங்க. அந்த நேரத்தில் தான் கலைஞர் டேபிள் ஒரு டீபாய் மாதிரி படிக்க வச்சுருந்தாங்கல்ல, சர்க்கரை ஆலை மாது என்ற மாதப்பன், அவர் ஒரு புது எம்எல்ஏ. அவருக்கு பின்னாடி தான் செங்கோட்டையன். பல பத்திரிகைகளில் தவறாக போய் கலைஞர்கிட்ட சொல்லி செங்கோட்டை தான் என்னை தாக்கினா அப்படிங்கிறார். அந்த பேப்பர் வெயிட்டால் நம்ம தாக்கலை. அப்போ பேப்பர் வெயிட்டு என்னென்னா, இந்த டஸ்டரில் நம்ம கரும்பு பலகையை அழிக்கிறதுக்கு ஸ்கூலில் வச்சுருப்போம்ல, ஆமாம், அந்த மாதிரி பஞ்சு போட்டு தட்டி ஒரு சின்னதாக இருக்கும், அதுதான் பேப்பர் வெயிட். இப்போதான் கல் தான் பேப்பர் வெயிட்டாகவே இருக்குது. இப்போதான் அந்த கிளாஸ் கல் அது எதுவுமே வைக்கிறது இல்லை. ஓகே, ஏன்னா ஏசி ஆக்கிட்டாங்க. ஓகே, முன்ன வந்து இந்த ராட்சச ஃபேன்கள் ஷூட். ஆமாம், அதனால் அந்த இது வச்சுருந்தாங்க. அங்கேருந்து புத்தக கட்டுகள்லாம் வீசுகிறாங்க, 2 பக்கம் மாறி மாறி வீசுகிறாங்க. அப்போ இந்த மாதப்பன் வந்து அப்படி அடித்து இப்படி இழுக்கிறாரு. அவர் படிக்க வச்சுருந்த அந்த பட்ஜெட் புக்கை பிடிச்சி இழுக்கிறார். இப்போ டிஜிட்டல் ஆக்கிட்டாங்க. ஆமாம், கிழிச்சு தூக்கி வீசிடுறாரு. இப்போ கலைஞர் இப்படி அவர் கை போன உடனே இவர் பின்னடிச்சது வந்து பின்னாடி இருந்தது புத்தகங்கள் தட்டி அவர் கண்ணாடியை கீழே விழுது. அப்போ தான் என்னை மூக்கில் குத்தி கண்ணாடியை போட்டாங்க அப்படிங்கிறார். அவர் அட்டாக் பண்ணலை, இவர் போனது அந்த இதை எடுக்கிறதுக்காக தான் இருக்கு. இந்த பக்கம் திருநாவுக்கரசர், இந்த பக்கம் KKS சார் இந்த அம்மாவுக்கு பின்னாடி நின்று பாதுகாத்தாங்க, எல்லாம் பாதுகாத்துருக்காங்க. ஒரு கட்டத்தில் அந்த சட்டப்பேரவை செயலாளருடைய பேடு இருக்குல்ல, ஆமாம், அதை எடுத்து இந்த அம்மாவுக்கு மேலே வச்சுக்கிட்டாங்க. இந்த புத்தக கட்டுகள்லாம் தட்டி விழுந்துட்டு இருக்காங்க. இன்னும் பொன்முத்து ராமலிங்கம்னு ஒரு அமைச்சர், அவர் என்ன பண்ணான்னா, சபாநாயகரில் அந்த ஒரு பெரிய பித்தளை பிராஸ் பெல் இருக்கும்ல பெருசு, ஆமாம், அதை தூக்கி போடுறாரு நம்ம தலையில். அவங்க தட்டி விட்டாங்க. தட்டி விட்டு அந்த பெல்லு விழுந்து KKS சாருக்கு காலில் காயப்பட்டிருக்கும். கீழே விழுந்த உடனே அந்த பேரவை செயலர் உட்காந்து இந்த நாற்காலியை தூக்கி போடுறாரு, நம்ம மேலே போடுறாரு. இது ஒரு கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ரகலை, இந்த பக்கமும் அந்த பக்கமும். இந்த அதிமுக எம்எல்ஏக்களை பூரா காவலர்கள் உள்ள புகுந்து அடித்து தூக்கிட்டு போகிறாங்க. ஓகே, அதில் அண்ணா நம்பின்னு வால்பாறை MP, திருச்சி முசிறி பிரின்ஸ் தங்கவேலு அடித்து ரத்த காயத்தோடு தூக்கிட்டு போனாங்க. கொண்டு போய் பெரிய ரகலை, அதுவரையிலும் இல்லாத அளவுக்கான ஒரு மிகப்பெரிய ரகலை நடந்துகிட்டு இருக்கு. அப்போது இது ஓரளவுக்கு ஓய்ந்து போயிடுச்சுங்கிற நினைக்கிற நேரத்தில் தான் மரியாதைக்குரிய இன்றைய மூத்த அமைச்சர் வந்து நேராக அப்படி இந்த சோல்டரில் கை வச்சு அடிச்சு இழுத்துறாரு. யார்? இன்றைய மூத்த அமைச்சர் அமைச்சர். அவர் கை கொண்டு போகிறார். பக்கத்தில் மூப்பனாரும் குமரி ஆனந்தனும் தடுக்கிறாங்க. ஐயோ தம்பி வேணாம் இதெல்லாம் பண்ணாதீங்க. மூப்பனார் ஒரு தகாத வார்த்தை சொல்லி அவளுக்கு நீ சப்போர்ட்டா அப்படின்னு சொல்லிட்டுன்னு இழுத்துடுறாரு. அவங்க இழுத்த உடனே கிழிஞ்சிருது, ஜாக்கெட்டு அந்த புடவைலாம் கிழிஞ்சிருது. இந்த முந்தானை எடுத்து தான் போத்திட்டு இவங்க 2 பேரும் சொல்கிறாங்க, திருநாவுக்கரசரும் KKS சார், கிளம்பிடலாம் போயிடலாம் வாங்க அப்படின்னு. நோனோ அப்படின்ட்டு அந்த டேபிளுக்கும் இவங்க சேருக்கு நடுவில் அப்படியே உட்காந்துட்டாங்க. புக்கு வந்து விழுந்துட்டு இருக்கு. உடனே கலைஞரும் அப்போ அவை முன்னவராக இருந்த பேராசிரியர் அன்பழகனும் அப்படியே வெளியில் போய் பேரவைத் தலைவர்கிட்ட ஒத்தி வச்சிருங்கன்னு போகிறாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12-13 நிமிடம். ஓகே, இந்த சம்பவம் என்பது நிகழ்ந்தது. இது வரலாற்று பதிவு. இதில் இன்னொரு கூடுதல் தகவல், இது வரைக்கும் நான் பொதுவெளிகளில் பதிவு பண்ணாத ஒரு தகவல். திரும்ப 6 மணிக்கு வர்றார் சிஎம். ஓகே, வந்து பேரவைத் தலைவர் அறையில் உட்காந்து இந்த செய்தித்துறை படம் எடுத்தாங்கல்ல, DPR ஃபோட்டோ, அதை கம்ப்ளீட்டாக அந்த ரோலெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிறார். இந்த பேரவை நடவடிக்கைகளை பேரவை செயலக நிருபர்கள் குறிப்பெடுப்பாங்க.
சைடுல உட்கார்ந்துருப்பாங்க, அந்த ஷார்ட்ஹேண்ட்ல எழுதுவாங்க அவங்களா? அந்த குறிப்புகள் எழுதின அந்த புத்தகத்தை பூரா கொண்டு வாங்க அப்படின்னு கொண்டு வந்துட்டார். அந்த படம் ஃபிலிம் ரோல் எல்லாம் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ரோல் தானே, எல்லாத்தையும் எடுத்துட்டு அவருடைய தனி உதவியாளர் இருந்தார்ல சண்முகநாதன், அவர்கிட்ட கொடுத்து அது எல்லாமே கலைஞர் வீட்டில் இன்னும் கூட பாதுகாப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. எதுவுமே பதிவேட்டில் இல்லை. திட்டமிட்டு அவையை வந்து ஒரு குழப்பத்தை கலவரத்தை ஏற்படுத்தணும் என்று திட்டமிட்டு ஜெயலலிதா வந்து தாக்குதல் நடத்தினார் அப்படின்னு இந்த தரப்பை மட்டுமே பதிவு பண்ணியிருந்தாங்க. ஓகே. திரும்ப 91 வந்து என்ன நடந்ததுங்கிறது இந்தம்மா திரும்ப முதல்வராக வந்த பிறகு சபையை விட்டு வெளியே போகும்போது இந்த சபைக்குள்ள நான் வந்து முதல்வராக தான் வருவேன். ஆமா, நான் அறிந்த வகையில 2-3 முறை இது திருத்தப்பட்டிருக்கு. இப்ப என்ன இருக்குங்கிறது தெரியல. ஓகே. ஆனால் நான் பேரவையில் இருந்து இதை பார்த்தவன் என்கிற முறையில இதை விட்னஸ் பண்ணீங்களா? நான் இருந்தேன் அவையில, நான் இருந்தேன். அந்த பத்திரிகையாளர்கள் மாடத்துல இருந்தீங்களா? ஆமாமா. அப்போ வந்து பேரவைத் தலைவருக்கு இந்த பக்கம் இடதுபுறம், இப்ப நேர் எதிராக இருக்கு, இந்த புறம் இருக்கும், அந்த சைட்ல தான் இருக்கு. என்னன்னா இன்னொரு கூடுதல் தகவல், நான் நமது எம்ஜிஆருடைய அதிகாரப்பூர்வ பத்திரிகை ஜெயலலிதா. ஓகே. அதனால அவருடைய ஒவ்வொரு அசைவையும் செயல்களையும் நான் பார்த்து செய்தி கொடுக்கணும். ஓகே. அதனால எனக்கு மாடத்துல தான் ஒதுக்கி இருந்தாங்க. இந்த அம்மாவை அட்டாக் பண்றதுக்கு அமைச்சர்களுடனே மேல இருந்து ஒரு குரல் கொடுத்துட்டேன். அந்த காவலர் என்னைய வெளியே எடுத்து ஓகே. நான் நேரா கீழே வந்து இந்த முதல் வரிசையில இன்று எக்ஸ்பிரஸ் ஆல் இண்டியா ரேடியோ இருப்பாங்களே அந்த நிருபர்களுக்கு பின்னாடி நின்றுட்டேன். ஒரு 3 அடி தூரம் தான் சிஎம் ஜெயலலிதாவுக்கு. இந்த சம்பவங்களை நேரடியாக பார்த்தேன். இதை நான் கடந்த ஆண்டு கூட பதிவு பண்ணியிருக்கிறேன். இது தொடர்பாக இது பார்லிமெண்ட் வரைக்குமே போய் பண்ணதுன்னு நம்ம பார்த்தேன், நேரடியாக பார்த்தேன். என்ன சொன்னாங்க, முதலமைச்சர் மறுக்கிறாரு, துரைமுருகன் மறுக்கிறாரு, அன்றைக்கு அவையில் நீங்கள் சொல்கிற திருநாவுக்கரசும் மறுக்கிறாரு, எப்படி நீங்கள் இன்னைக்கு KK சார் திமுகவில் இருக்காரு. ஆமாம். இப்போ நான் சொன்னேன், அவர்களுடைய மனச்சாட்சியை பேச விட்டால் தெரியும், நான் பார்த்த விஷயத்த நான் பதிவு பண்ணுறேன் அப்படிங்கிற. அன்றைக்கு நீங்கள் தினமணி இந்தியன் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா பதிவாயிருக்கும். நேராக கலைஞர் என்ன சொன்னாரோ அதை வந்து எக்ஸ்பிரஸ் பதிவு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், கவர்னர்கிட்ட போய் இவங்க கொடுத்துட்டு வந்து ப்ரெஸ் மீட் நடத்துகிற போது இந்த விஷயங்களை போகிறா செல்வி ஜெயலலிதாவே பத்திரிகையாளர் கன்ஃபஸ் பண்ணுறாங்க, பதிவு பண்ணாங்க. இதெல்லாம் நடந்தது, என்ன அட்டாக் பண்ணாங்கங்கிறத ஆங்கில தொலைக்காட்சிக்கு, வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு தொலைக்காட்சிக்கும் கூட, ஊடகத்துக்கும் கூட அவங்களே பதிவு பண்ணியிருக்காங்க. ஓகே. இது வரலாற்று சம்பவம். 89 மார்ச் 25 என்பது அன்றைக்கு பல பத்திரிகைகள் ஒரு கருப்பு நாள்னே பதிவு பண்ணியிருந்தாங்க. இது ஒரு மேஜர் இஷ்யூவாக நான் பார்த்த அளவில் இது ஒரு பெரிய சம்பவமாக பார்ப்போம். ஓகே. இன்றைக்கு அப்பா ஐயாவுடைய நடவடிக்கை என்னன்னா, ஒரு விஷயம் எதிர்கட்சி தரப்பிலிருந்து கேட்குறாங்கன்னா அதற்கு பதிலளிக்க வேண்டிய அமைச்சர் எழுவதற்கு முன்பாகவே இவர் இது தொடர்பாக சில விஷயத்த சொல்லிட்டு அமைச்சர் பதில் சொல்லுங்க அப்படின்னு அதனுடைய நீட்சி அமைச்சருக்கான ரோலை வந்து சபாநாயகர் எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இன்னொன்று, எதிர்கட்சி தரப்பிலிருந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்ற போது அந்த குற்றச்சாட்டுக்கு கடந்த ஆட்சியில என்ன நடந்ததுங்கிறத இவரே சபாநாயகரே சொல்லுவாரு. உங்க கட்சியில இதெல்லாம் இருந்தது, இப்போ அந்த மாதிரி எல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சரும் அமைச்சர்களும் தெரிவிக்க வேண்டிய அந்த விஷயத்த ஒரு பேரவைத் தலைவர் என்கிற முறையில் இவர் அதை இருந்து பண்ணினாரு அப்படிங்கிறத அவங்க தொடர்ந்து அது அதாவது அவருடைய செயல்பாடுகளை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம். நம்பிக்கையில்லா தீர்மானம் எப்போ கொண்டு வந்தாலும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவு நிலை அதிகமாக இருக்கும், அது தோத்து போயிருந்தா. ஆனாலும் அவரை வெளிப்படுத்துவதற்காக, அவருடைய எதிர்ப்பை காட்டுவதற்காக இதை பண்றாங்க. பேரவைத் தலைவர் அப்பா அவர்களை பொறுத்த அளவில் அவர் காங்கிரஸ் கட்சியிலையும் சட்டமன்ற உறுப்பினராக பேரவையில் இருந்திருக்காரு, திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் பேரவையில் உறுப்பினராக இருந்திருக்கிறாரு. அவருடைய இந்த தொடர்ச்சியான அனுபவங்கள் திமுகவில் வந்ததற்கு பிறகு அவரு கிடைத்த இந்த தகவல்கள், திரட்டுகிற தகவல்கள், இதை முழுமையாக வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு அமைச்சர் பொறுப்பு கொடுத்திருந்தா இன்னைக்கு பெரிய அளவில் ஷைன் பண்ணியிருப்பார். ஓகே. ஆனால் பேரவைத் தலைவராக கொடுத்தாலும் அவர் தன்னுடைய வரம்பையும் அதிகாரத்தையும் மீறி ஒரு அமைச்சர் போலவே அவர் செயல்படுகிறாருங்கிறது தான் பொதுவெளி குற்றச்சாட்டு. நான் தெரிஞ்ச விஷயத்த சொல்றேன். பேரவையில் பெரிய அளவில் விவாதங்கள் நடந்து ஒரு மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறதுனால இதை நான் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு இன்னொரு பெரிய உதாரணம் சொல்லணும்னா, இதுவரைக்கும் இருந்த கவர்னருடைய செயல்பாடு வேற, இன்றைய கவர்னர் ரவியுடைய செயல்பாடு வேற, அதுக்கு ஒப்பிடலாம். ஓகே, நல்ல எக்ஸாம்பிள் சார். சார், சபாநாயகர் சீட்டுக்கு கீழே சட்டசபை செயலாளர்கள் உட்கார்ந்துருப்பாங்க. ஆமா ஆமா. அந்த சட்டசபை செயலாளருடைய ரோல் என்ன சார் அவங்களுக்கு? இல்ல, பேரவை செயலகம் என்பது தலைமைச் செயலகம் எப்படி ஒட்டுமொத்த அரசாங்கத்தையும் நடத்துகிறதோ அது மாதிரி பேரவையினுடைய நடவடிக்கைகள், உறுப்பினர்கள் கேள்விகள் வரும், அந்த கேள்விகளை துறைகளுக்கு அனுப்பி துறையிலிருந்து பதில் பெற்று அதுக்கு வரணும்.
பேரவையில கொடுக்கக்கூடிய கவன ஈர்ப்பு தீர்மானம், அதாவது ஒத்திவைப்பு கேள்வி தீர்மானம், உறுப்பினர்கள் கேட்கக்கூடிய கேள்வியை ஆமா, அவங்க கிட்ட கொடுத்து ஆமா, அதுக்கான பதில வந்து துறை துறை ரீதியாக ரீதியாக அனுப்பி துறையிலிருந்து பெற்ற பதில்களை பட்டியலா போடுவாங்க. ஓகே 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 அந்த வேலை இருக்கும். கவன ஈர்ப்பு, சிறப்பு கவன ஈர்ப்பு, ஒத்திவைப்பு, இந்த தீர்மானங்கள் வரும். இந்த தீர்மானங்களையும் பதிவு பண்ணி எதை எடுத்துக்கொள்ளலான்னு பேரவைத் தலைவரோட டிஸ்கஸ் பண்ணிட்டு அந்த விவாதத்துக்கு போடுவாங்க. சோ இந்த கேள்வியை இவங்க கேட்பாங்க, அவங்க பேர் ஆமா, சொன்னாதான் இவங்க ஆமா. அந்த கேள்வியை கேட்பாங்க. இதை தாண்டி பேரவையினுடைய நடவடிக்கைகளில் எதிர்க்கட்சிகள் வந்து ஒரு கடுமையான குற்றச்சாட்டை சொல்றாங்க அப்படின்னு வச்சுங்களேன், அவங்க காலத்துல என்ன நடந்ததுங்கிற குறிப்பு அவங்ககிட்ட இருக்கும். அந்த பதிவு இருக்குல்ல, பேரவை நடவடிக்கை சபை குறிப்புகள் குறிப்பு இருக்கும். இந்த பக்கத்துல இந்த மாதிரி இருந்துக்குங்கிறத பேரவை செயலர் தான் எடுத்து கொண்டு போய் அங்க கொடுப்பாங்க. ஓகே ஓகே ஒரு விஷயத்தை எடுத்து நிறைய கருத்துக்களை பேசுகிற போது, கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்த சொல்கிற போது பேரவைத் தலைவர் எழுந்து சபாநாயகர்கிட்ட போய் இதை அனுமதிக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவார். ஓகே இதை பேரவையை வழிநடத்துவதற்கு பேரவை தலைவருக்கு உதவி புரிவதற்காகத்தான் பேரவை செயலரும் அந்த இணை செயலாளருமே அவையில் இருப்பாங்க. சபை குறிப்புன்னு சொல்றாங்க சார். அந்த சபை குறிப்புனா என்ன? என்ன சபையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் சபை குறிப்புல வந்து போட்டிருப்பாங்களா? ஆமா ஆமா, அது ரெக்கார்ட் ஆகுது. 9:30 மணிக்கு சபை தொடங்கி ம் திருக்குறள் வாசிக்கிறார்ல, ஆமா, அந்த திருக்குறள்ல இருந்து சபை முடிகிற வரைக்கும் அங்க என்ன நடக்குதோ அதை பூராமே குறிப்பெடுப்பாங்க. ஒவ்வொரு 10 நிமிடம் 15 நிமிடத்துக்கு ஒரு நிருபர் வந்து பெரும்பாலும் ஷார்ட் ஹேண்டு தான் ஓகே குறிப்பு எடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த குறிப்புகளை பூரா தொகுத்து அதை வந்து அங்கே பேரவையில் தலைமை நிருபர் உட்பட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 முக்கிய நிருபர்கள் இருப்பாங்க, செயலர் இருப்பாங்க, அண்டர் செக்ரட்டரி, செக்ரட்டரின்னு ஒரு பெரிய டீமே இருக்கும். ஓகே, அவங்க தொகுத்துருவாங்க. ஷார்ட் அண்ட் ரிப்போர்ட்டர்ஸ் வந்து ஆமா, அந்த ரிப்போர்ட்டர் எடுத்து போய் டைப் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. ஓகே, அவங்க அதை கரெக்ஷன் போட்டு வச்சிருப்பாங்க. அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டது அப்படின்னு வர்றதை பூரா ரெட் மார்க் பண்ணிட்டதுமே அதை எல்லாத்தையுமே அடிச்சிருவாங்க, எல்லாத்தையுமே பதிவு பண்ணிடுவாங்க. ஓகே, அப்போ அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டதுன்னா நீக்கப்பட்டது ஒரு சொல் ஒரு வரி கூட இல்லாமல் அதை பூரா இவங்க தான் நீக்கிடணும். இந்த நீக்கப்பட்டது தான் பதிவாக புக்காக தயாராகும். ஓகே, ஆமாம், ஒரு அமைச்சர் பேசுகிறார், அந்த அமைச்சர் சொல்கிற அந்த பதில் பேரவையினுடைய அனுமதியோடு திருத்தப்பட்ட அந்த பதிலை சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திருத்தப்பட்ட காப்பியும் அங்கே போகணும். முதல்ல வந்து தயாரிக்கப்பட்ட ஒரு பதில் இருக்கும், ஓகே, அதை தாண்டி திருத்தப்பட்ட ஒரு பதில் இருக்கும். இந்த திருத்தப்பட்ட பதிவும் அங்கே போய் அதுவும் பதிவாகும். இதை தாண்டி ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் பேசுவாங்க. அந்த ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்கள் பேச்சையும் குறிப்பெடுத்து உடனுக்குடனே டைப் பண்ணி அவர் சபை முடிஞ்சு வர்றதுக்குள்ள அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து திருத்தி கொடுங்கம்பாங்க. ஓகே, சில விஷயங்கள் அவர் சொன்னது ஒரு ஊர் பேர் மாறி இருக்கும், ஃபிகர் மாறி இருக்கும். ஓகே, இப்போ 12,63,720 இவர் 12 கோடின்னு வாசிப்பார். ஓகே, அதை அவங்க திருத்தி கொடுக்கணும். இது மாதிரி திருத்தங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து பேரவை செயலருக்கு போய் பேரவை செயலர் வந்து பதிப்பகத்துக்கு அனுப்பி அதை புக்காக ரெடி பண்ணிடுவாங்க. அந்த புக்கு வந்து உறுப்பினர்கள் கொடுப்பாங்களா? உறுப்பினர்கள் கொடுக்க மாட்டாங்க, வேணும்னா போய் வாங்கிக்கலாம். ஓகே, அவங்க பேசுகிற காப்பி கொடுத்துருவாங்க. இந்த ஒட்டுமொத்த புத்தகம் என்பது அந்த காலத்தில் 2 ரூபா 1 ரூபா விலை இருக்கும், 150-200 பக்கம் 300 பக்கம். அது அவங்க பணம் கட்டியும் வாங்குவாங்க. பேரவைக்கு வருவதற்கு முன்னாடி நூலகத்தில் அது எல்லாமே இருக்கும். இந்த ஆண்டுல இது மாதிரி நடைபெற்றது, இந்த சபை குறிப்பு நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். அதை போய் இந்த டேட்டு இந்த டேட்டு கொடுன்னா அங்கே நூலக அதிகாரி ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட போய் அந்த டேட்டு டைம் இது சொன்னோம்னா அவர் உடனே அனுமதி கொடுப்பாரு. அங்க போய் உள்ள பார்த்துட்டு குறிப்பெடுத்து சட்டமன்ற லைப்ரரிக்காக முன்ன அதிகமா சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற நூலகத்துக்கு போவாங்க. ஓகே, இப்போ 1-2 பேர் போறதே பெரும். இப்ப எங்க இப்ப எல்லா எம்எல்ஏஸ் எங்க போறாங்க? நேரா அவங்க லாட்ஜுக்கு போவாங்க, சாப்பிடுவாங்க. 1-2 பேர் அங்க அறையில தங்கி ஓய்வு எடுப்பாங்க. மற்றபடி நீங்க பார்த்த வரைக்கும் லைப்ரரியை யூஸ் பண்ற உறுப்பினர் யார் சார்? அதிகமாக திரு செம்மலை ரொம்ப காலமா ஒரு எதிர்கட்சியில் இருக்கும்போது எம்எல்ஏ இருக்கும்போது பார்ப்பாங்க. அந்த காலத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா காலத்துல இருந்த மூத்த எம்எல்ஏக்கள் பலருமே குறிப்பு பார்த்துட்டு வாங்க. ஜெயஸ்ரீ பிரபாகர்லாம் அங்கேயே இருப்பார். சைதை துரைசாமி அவர் வந்த உடனே அங்கதான் நம்ம நிறைய நேரம் போய் குறிப்புகள்லாம் எடுத்துட்டு வருவாரு. அதனால அது மாதிரி அந்த காலகட்டத்தில் இப்போ நீங்க வந்து சபைக்கு போறீங்க, சபையை வந்து கவனிக்கிறீங்க, ஆல் இந்தியா ரேடியோக்கு நியூஸ் கொடுக்குறீங்க. இப்போ யார் சார் லைப்ரரியை வந்து அதிகமா யூஸ் பண்ற உறுப்பினரா? இப்போ இருக்க ஒரு உறுப்பினர் யாரை சொல்லுவீங்க? மன்னிக்கணும், நானே இப்போ லைப்ரரிக்குள்ள போறதில்லை. என்னன்னா ஒரு கட்டத்தில் கடந்த ஆட்சியின் போது பத்திரிகையாளர்களில் உள்ள அனுமதிக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த நூலக அதிகாரிக்கு உத்தரவு போட்டாங்களா. ஓகே, அதுக்கு முன்னாடி நான் போய் அங்கே தான் பேப்பர் எல்லாம் படிச்சுட்டு ஏதாவது முக்கியமான வேணும்னா எடுத்துக்குவோம். அந்த அணுகுமுறை இப்போ இல்லாதனால நானே போகலை. ஓகே, அந்த வட்டாரத்துக்குள்ள நூலகத்துக்குள்ள போய் வர்ற மாதிரியான எம்எல்ஏக்களையும் பார்க்க முடியும். ஓகே, ஓகே, 1-2 பேர் விதிவிலக்கா இருக்கலாம். பிரதான எதிர்கட்சி இப்போ செல்வ பிறந்தகை வந்து குறிப்புகள் நிறைய வச்சு பேசுவார். அப்போ அவர் ஜி கே மணி இந்த மாதிரி
முன்வரிசை தலைவர்கள் அவங்க பழைய காலத்தில் குறிப்புகள் வேணும், அதிமுக ஆட்சியில் என்ன பேசினாங்க வச்சோம் அப்படின்னா ஓகே அவர்கள் உதவியாளர்கள் மூலமாக அவங்க நேரடியாக போட்டேன்னு கூட பார்த்து ஓ எடுத்துக்கலாம். அந்த பழைய மாதிரி அந்த காலகட்டத்தில் இருந்த மாதிரி அதிகமாக நூலகத்தை பயன்படுத்துவது நமக்கு தெரியும். சட்டசபை லைப்ரரி வந்து எம்எல்ஏஸ்க்கு மட்டும் தான் ஆக்சஸ். ஆமா, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டுமே தான். சரி. நாங்க முன்ன வந்து இப்போ பேரவையிலேயே செய்தி சேகரிக்க ஒரு நிறுவனம் போயிட்டு இருந்தோம். அது தடைப்படுத்தப்பட்டதால நான் இப்போ அங்கே போறது இல்லை. இப்போ வந்து மகாராஷ்டிரா சட்டசபையை வந்து லைவ் பண்றாங்க, பல மாநிலங்கள் வந்து சட்டசபையை லைவ் பண்றாங்க. நம்ம மாநிலத்துல வந்து ஒரு தொடர் லைவ் இருக்க மாட்டேங்குது. எதிர்க்கட்சி தலைவர் பேசினா வந்து லைவ் ஆஃப் பண்ணிடுறாங்கிற குற்றச்சாட்டை வந்து எதிர்க்கட்சி தலைவரே வைக்கிறாரு. ஏன் சார் வந்து நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் சட்டமன்றத்தை லைவ் ரிலேவா காட்ட மாட்டேங்கிறாங்க? என்ன சிக்கல் இருக்கு? இல்லை, இன்றைய ஆளுங்கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது பல முறை இதை கேட்டிருக்காங்க, லைவ் பண்ணுங்கன்னு. தொழில்நுட்ப கோளாறு அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு அடுத்த முறை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பண்ணிட்டு வந்தாங்க. இவங்க வந்து தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க, பேரவை நடவடிக்கையில் ஆண்டுக்கு 100 நாட்களுக்கு மேல் நடத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க. நேரலை ஒளிபரப்பும் இருக்குன்னு சொன்னாங்க. பரீட்சார்த்தமாக கேள்வி நேரம் மட்டும் ஒளிபரப்புனாங்க. ஆமா, கேள்வி, துணை கேள்வி, பதில் 2 தரப்புமே ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி எல்லோருடைய இதுவும் வந்தது. அப்புறம் 0 ஹவர்னு எடுத்து சில முக்கிய தீர்மானங்கள், அதுக்கு அமைச்சர்கள் பதில் அந்த அளவுக்கு சொன்னாங்க. முழுமையாக இன்னும் இல்லை. நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி முதலமைச்சர் பதில், அமைச்சர்கள் பதில் முழுமையாக வரும். எதிர்க்கட்சி தரவில் என்ன கேட்டாங்க, அதுக்கு இது என்ன பதில் அப்படிங்கிறது நம்ம இல்லை. 1-2 நிமிடங்கள் அவங்க பேசுகிறத காட்டிட்டு அடுத்து இங்கே அதிகமாக வந்துடுது. பொதுவாகவே பேரவை நடவடிக்கைகளை முழுமையாக ஒளிபரப்பு எல்லாமே பார்த்துடலாம், ஓப்பனாக வெளிப்படையாக தெரியும். ஸோ அதற்கான முயற்சியை படிப்படியாக நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய மேன்மைக்குரிய ஐயா பேரவைத் தலைவர் அப்பாவும் சொல்லியிருக்கிறாரு. அது எப்போ முழுமை அடையுங்கிறது நம்ம பொறுத்து. ஏன்னா வந்து எதிர்க்கட்சி தலைவருக்கு பதில் சொல்றாங்க, பதில்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்களே தவிர என்ன கேள்வி கேட்டாலும் நமக்கு தெரியும். அது காட்டணும். அதான ஜனநாயகத்தில் எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி என்பது சமமான நிலைப்பாடு தான். ஓகேங்க. ஒரு முறை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சபையில் இருக்கிறப்போ சொன்னார், இங்கே இருக்கிற அந்த 128 ஆளுங்கட்சி எம்எல்ஏ 30, 18, 20 அமைச்சர்கள் நாங்கள் மட்டுமே இந்த அரசாங்கம் இல்லை, இந்த அவையில் இருக்கிற 234 பேருமே மக்கள் பிரதிநிதிகள், நீங்கள் எல்லாருமே சேர்ந்தது தான் இந்த அரசாங்கம். எனவே நீங்கள் ஆரோக்கியமான விஷயங்கள் அரசுக்கு தகவல் ஆலோசனைகளாக நீங்கள் சொன்னேன்னா அதை நான் கடைப்பிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தார். அதனால் எதிர்க்கட்சி என்பது அந்த இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பாறையிலானும் கெடும் அப்படிங்க. அது எப்படின்னா அந்த மூக்கணாங்கயிறு மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆட்சி கட்சியினுடைய போக்கு திசை மாறி போகிற போது அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எதிர்க்கட்சி வேணும் அப்படின்னு. அந்த நிலைப்பாடு என்பது இப்போ அதிகமாக இல்லை அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். ஒரு குற்றச்சாட்டு வருகிறது, அந்த குற்றச்சாட்டுக்கு எதிர்க்கட்சி எந்த விதமான குற்றச்சாட்டை முன்வைத்தது, அதற்கு எந்த விதமாக பதில் சொல்கிறாருங்கிறது நேரடியாக ரெண்டும் பார்க்குறப்போ தான் நமக்கு மக்கள் மத்தியில் யார் மீது தவறு அப்படிங்கிற மாதிரி தெரியும். அதற்கான வாய்ப்பு இப்போது இல்லை, எதிர்காலத்தில் வரும் என்று நம்பலாம். குறிப்பாக இந்த சபை நடக்கக்கூடிய காலகட்டங்களில் எந்த ஒரு குற்றச்சம்பவம் நடந்துடக்கூடாது, கொலையெல்லாம் பெருசாக நடந்துட்டா இருந்து அதே ஒரு பிரச்சனையாக வந்து எதிர்க்கட்சி வந்து அமளி பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் வந்து ஆளுங்கட்சிக்கு இருக்கும். அதை வந்து உளவு பிரிவு போலீஸ் கிட்டலாம் சொல்லி இன்டிமேட் பண்ணி எந்த ஒரு குற்றமும் நடக்காத படி பார்த்துப்பாங்க. சபை நடக்கும் போதே இப்போ வந்து கொலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, அதையெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையை ஆக்குறாங்க. அந்த போலீஸ் எப்படி சார் அதை வந்து சபை நடக்கக்கூடிய காலத்தில் ரொம்ப எப்படி சார் செயல்படுவாங்க உளவுத்துறை? இல்லை, எல்லா அரசாங்கம் இருக்கிற போது எந்த அரசாங்கமாக இருந்தாலும், காங்கிரஸ் அரசு, அதிமுக அரசு, திமுக அரசு இல்லை, எந்த அரசு நடைபெற்றாலும் காவல்துறை மானிய கோரிக்கை மீது விவாதம் நடைபெறப் போகிறது என்றால் காவல்துறை மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கும். அந்த காவல்துறை மானிய கோரிக்கை 2 நாள் 3 நாட்கள் நடக்கும். அப்போ குற்ற செயல்கள் அதிகமாக நடைபெற்று விடக்கூடாது என்பதை கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. அந்த உளவுத்துறை, நீங்கள் சொன்ன உளவுத்துறை, எல்லா துறைகளுமே புரொகிபிஷன்லேருந்து எல்லா துறையுமே ரொம்ப எச்சரிக்கையாகவும் இருப்பாங்க. அந்த நிலைப்பாடு என்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. என்னன்னா இந்த சமூக விரோத செயல் என்பது குடும்பத் தகராறாக இருக்கட்டும், முன்விரோத பகையாக இருக்கட்டும், சர்வசாதாரணமாக நடக்க ஆரம்பிச்சிச்சு. சபை நடக்குது, அரசாங்கம் இப்போ பதில் சொல்ல வேண்டிய கட்டாயங்கிறதெல்லாம் யோசிக்க மாட்டேன். ஓகே, குறிய திரு எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு இந்த இஷ்யூவை லாண்ட் ஆர்டர் பேசுகிறப்ப சொன்னார்ல, நீங்கள் வந்து சட்டத்தின் கட்டுப்பாட்டில் புடியில் இருக்கான், காவல்துறை சுதந்திரமாக நடமாட விட்டுட்டோம், கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது, இனி குற்றச்செயல் நடந்தால் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குங்கிறேன், நீங்கள் இங்கே பேசிகிட்டு இருக்க போது 4 கொலை நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி குற்றச்செயல் சொன்னார்ல. இந்த செயல் என்பது சமூகத்தினுடைய பார்வை வேறு மாதிரி போயிடுச்சு. அதுக்கு என்ன மூல காரணமாக நான் பார்க்குறேன்னா இந்த மது பழக்கம் தான். மது பழக்கத்தை தாண்டி போதை, ஏராளமான போதைப் பொருட்களுடைய நடமாட்டம்.
இந்த பல குற்றச்செயல்களுக்கு இந்த போதையும் இந்த கஞ்சா, அபின், கொகைன் என்று இந்த பல்வேறு விதமான போதைகள்னால இளைஞர்கள் அவங்க அடிக்ட் ஆகிட்டு சர்வசாதாரணமாக தாயை வெட்டி கொள்கிறான், அப்பா வெட்டி கொள்கிறான், அண்ணனை வெட்டி கொள்கிறான். சும்மா பழக்கடை வச்சுருந்தவனை வேலூர் பக்கத்தில் நினைக்கிறேன், அவன்கிட்ட போய் தகராறு பண்ணி அவனை வெட்டிட்டானுங்க. அப்போ அடிப்படை மூல காரணம் எது என்பதை கண்டறிந்த இந்த அரசாங்கம் மிக உறுதியான நடவடிக்கை, அடிக்கடி முதலமைச்சர் சொன்ன மாதிரி இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கினால்தான். எல்லாவற்றையும் இப்போ டெய்லி டிவியில் வந்து சொல்கிறார், இந்த போதையில்லா தமிழ்நாடு, உங்கள் அப்பாவாக இருந்து நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், போதையிலேருந்து விடுபடுங்க. ஆனால் அங்கே தடுக்கணும். நோய் நாடி நோய் முதல் நாடி. ஆமாம், அது அப்படி நோய் முதல் நாடு என்று வருகிற பொழுது இந்த குடிநோயாளிகளை தடுப்பதற்கு முழுமையான ஒரு மதுவிலக்கை கொண்டு வரணும். போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டிய, ஏன்னா பள்ளி கல்லூரிகள் வரைக்கும் வந்துடுச்சு. இளைஞர்கள் இதில் தான் மிகப்பெரிய அளவில் போயிடுச்சு. அதை கட்டுப்படுத்தினாலே லாண்ட் ஆர்டர், இந்த கொலை கொள்ளை சீரழிவு என்பது மட்டுப்படும் செய்வார்களாம் அரசு. பொறுத்திருந்து பார்க்க. ஓகே சார், நன்றி சார். உங்களுடைய அனுபவத்தின் வாயிலாக இந்த சட்டசபையில் நீங்கள் பார்த்த விஷயங்கள், பல சம்பவங்களை ரொம்ப வெளிப்படையாக உடைச்சு பேசியிருக்கீங்க. குறிப்பாக ஆளுங்கட்சி என்ன பண்ணணும், எதிர்கட்சி என்ன பண்ணணும், ஒரு பெரிய ஒரு விளக்கம். நாங்களாம் இந்த மின்னணு ஊடகங்கள்லாம் வந்து சட்டசபைக்குள்ளே போக முடியாது, ட்ரெடிஷ்னல் மீடியா தான் போக முடியும். உங்களுடைய அனுபவத்தை வச்சு ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேரில் நேரம் கொடுத்து பேசி எனக்கு நன்றி. இதுவரைக்கும் தான் சார். நன்றி, வணக்கம்.